விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 4 வயது சிறுமி லியாலட்சுமி எல்கேஜி படித்து வந்தார். இந்நிலையில் மதியம் 2 மணியளவில் கழிவறை சென்று திரும்பிய போது அங்கிருந்த கழிவுநீர் தொட்டியில் சிறுமி லியாலட்சுமி தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுமி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குழந்தையின் உடல் கைப்பற்றப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் கழிவுநீர் தொட்டியின் மீது அமைக்கப்பட்டிருந்த தகர ஷீட் சிதலமடைந்திருந்ததாகவும் அதன் மீது சிறுமி ஏறி நின்றபோது எடை தாங்காமல் உடைந்து உள்ளே விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. சிறுமி உயிரிழந்த தகவல் அறிந்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் முறையாக விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் தனியார் பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். அலட்சியமாக செயல்பட்ட பள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சக மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 11 மணிக்கு குழந்தை டேங்க்ல விழுந்திருக்கு. அது யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. 3 மணிக்கு ஸ்கூல் விடும்போது தான் குழந்தை தேடி இருக்கிறாங்க. மேலே இருந்து யாரோ ஒரு சார் பார்த்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு குழந்தை மேலே மிதக்குதுன்னுட்டு. அப்போ எந்த அளவுக்கு நிர்வாகம் நடக்குதுங்க? சிறுமியின் மரணத்திற்கு பள்ளி நிர்வாகம் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று பெற்றோர் தெரிவித்தனர். அந்த செப்டி டேங்க ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? அதை பார்க்க கூடாதா? ஒரு இன்டர்வல் விட்டீங்க, எல்லா குழந்தைகளும் உள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க செக் பண்ணணும்ல. ஏன் நீங்க செக் பண்ணல? அப்பவே நீங்க செக் பண்ணி அப்ப நீங்க கேட்டிருக்கணும்ல. ஏன் நீங்க செக் பண்ண விட்டதுனால தான் அந்த புள்ள உயிரே போச்சு. இந்த மாதிரி பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் சிறுமி தவறி விழுந்து உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் உடல் உடற்கூறாய்விற்கு பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா தெரிவித்தார். சந்தேகத்தின் அடிப்படையில் உரிய விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. அதுக்கு உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கும். அதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று அவருடைய பெற்றோர்களிடத்திலே உறுதியளித்திருக்கிறோம். இந்நிலையில் சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக அவருடைய தந்தை பழனிவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் விக்கிரவாண்டி போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதுமாக பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்களை வழங்கக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் கூடிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதனை பயனாளிகள் பெற்றுக்கொள்வதற்கான தேதி நேரம் குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 796 நியாய விலை கடைகளில் 4,94,000 பயனாளிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட உள்ளது. நியாய விலை கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கிராமத்தில் அமைச்சர் TRB ராஜா பொங்கல் பரிசு டோக்கன்களை விநியோகம் செய்தார். மன்னார்குடியில் பல்வேறு பகுதிகளில் நியாய விலை கடை ஊழியர்கள் டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டோக்கன் வழங்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அந்த மாவட்டத்தில் 4,04,953 பேர் இதனால் பயனடைவார்கள். 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பணியாணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசாக 750 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என கூறினார்.
முன்னாடி எவ்வளோ கொடுத்தோம்? 750. அதே கொடுத்தோம் சார். கூடுதலாக பொங்கல் பரிசு அதான் சொல்றேன்ல. இல்லை சார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் விலைவாசியை கருத்தில் கொண்டு 2000 ரூபாயை பொங்கல் தொகுப்பாக அறிவிக்க வேண்டுமென கூறினார். பொங்கல் பண்டிகையொட்டி திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 ஊர்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் இருந்து ஜனவரி 13ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது மறுநாள் நண்பகல் 12:30 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது. அதேபோல் தாம்பரத்தில் இருந்து ராமநாதபுரத்திற்கு ஜனவரி 11, 13, 18 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்தில் இருந்து 11ஆம் தேதி மாலை 5 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் அதிகாலை 5:15 மணிக்கு ராமநாதபுரம் சென்றடைகிறது. தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு ஜனவரி 13, 20, 27 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்தில் இருந்து பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:55 மணிக்கு திருநெல்வேலி சென்றடைகிறது. இதேபோல் சென்னை, தாம்பரம், திருச்சி இடையே இன்று மற்றும் நாளை, பின்னர் 10, 11, 12, 13, 17, 18, 19 ஆகிய தேதிகளிலும் ஜன் சதாப்தி என பெயரிடப்பட்ட சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. திருச்சியில் இருந்து காலை 5:35 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மதியம் 12:30 மணிக்கு தாம்பரத்தை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து மதியம் 3:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் திருச்சியை நள்ளிரவு 11:35 மணிக்கு சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு வரும் ஜனவரி 12, 19 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்ட்ரலில் இருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் மதியம் 1 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடைகிறது. இந்த ஆண்டில் தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமான புதுக்கோட்டையில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நிகழாண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி அளிக்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அரசுக்கு கோரிக்கை மனுவை அளித்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாடிவாசல், கேலரிகள், தடுப்புகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஜல்லிக்கட்டு குழுவினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளித்து அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதையடுத்து இன்று தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெறவுள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை போட்டியை நடத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 250க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே ஓடும் ரயிலில் மாற்றுத்திறனாளியை இப்படி தாக்கிய இந்த தலைமை காவலர் பழனி தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் தென்கோவனூரைச் சேர்ந்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளி மன்னார்குடியில் இருந்து சென்னை செல்லும் ரயிலில் மாற்றுத்திறனாளிக்கான பெட்டியில் பயணித்தார். அப்போது கொரடாச்சேரி ரயில் நிலையத்தில் 3 பேர் அந்த பெட்டியின் கதவை தட்டினர். ஆனால் அந்த பெட்டி திறக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த 3 பேரும் திருவாரூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது மீண்டும் அந்த பெட்டியின் கதவை தட்டினர். அப்போது கதவை திறந்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளியை 3 பேரில் ஒருவர் சாரமாரியாக தாக்கினார். RPF போலீசார் என்று சொல்லியும் கதவை ஏன் திறக்கவில்லை என்று கூறி கணத்திலேயே அறைந்தார். இந்த வீடியோ வெளியான நிலையில் ரயில்வே காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாற்றுத்திறனாளியை தாக்கியவர் நீடாமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர் பழனி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பழனியை சஸ்பெண்ட் செய்து திருவாரூர் SP கருண் கரட் உத்தரவிட்டுள்ளார்.